Hi friends, very good morning. This is Sharmila, Diamond Director. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வெஸ்ட்ரீஷில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11th நியூவாக லான்ச் பண்ணியிருந்த வெஸ்ட் கொலாஜன் அப்படின்ற ஒரு நியூ ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்ரீஷ் பிஸ்னஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் அப்படின்றது நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இனோவேஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புதுவித கண்டுபிடிப்பு. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிற மாதிரி த டிஸ்டிங்ஷன்ஸ் பிட்வீன் எ லீடர் அண்ட் எ ஃபாலோவர் அப்படின்ற மாதிரி ஒரு லீடருக்கும் ஃபாலோவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு லீடர் அப்படின்றவங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை புதுவிதமாக வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம வெஸ்ட்ரீஷ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணாத விஷயத்தை டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே வெஸ்ட்ரீஷ் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு நியூ ப்ராடக்ட் அப்படின்றது இன்னோவேட்டிவ் டெக்னாலஜியில் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நமக்கு வந்து வெஸ்ட் கொலாஜன் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2004 ஸ்டார்ட் பண்ண நம்ம வெஸ்ட்ரீஷ் கம்பெனி ஸ்டில் நவ் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் புதிய கண்டுபிடிப்பாக நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நோனி அப்படின்ற ஒரு சப்ளிமெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே நம்ம வெஸ்ட்ரீஷில் மட்டும்தான் கேப்சூல் ஃபார்மில் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூஸஸாக லிக்விட் ஃபார்மேஷனில் தான் எல்லாருமே நோனி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம கம்பெனி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் அப்படின்ற ஃபார்மில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது விமன் ஹைஜீனிக் கேட்டகரியில் டியூ கார்டன் அப்படின்ற அந்த கேட்டகரியில் இன்டிமேட் வாஷ். நெக்ஸ்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்த டியூ கார்டன் ஃப்ளை சானிடரி நாப்கின், இது எல்லாமே நமக்கு வந்து இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்லிங்குவல் ஸ்ப்ரே. ஸோ விட்டமின்ஸ் குறைபாடுனால மக்கள் அதிக பேர் பாதிக்கப்படுறாங்க, கேப்சூலாக எடுத்துக்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றவங்களுக்கு ஸ்ப்ரே ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா சப்லிங்குவல் ஸ்ப்ரே அப்படின்றது நமக்கு புதுசாக நம்ம கம்பெனியில் மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் எனர்ஜி பூஸ்டர் ப்ரைம் கேட்டகரியில் எனர்ஜி பூஸ்டர் அப்படின்றது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி ஆண்களுக்காக நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் சிஎம்டி கான்சன்ட்ரேட்டட் மினரல் ட்ராப்ஸ். ஸோ இந்த மாதிரியான இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது நம்ம கம்பெனியில் எவ்ரி இயர்ஸ் நியூவாக நமக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் வெஜ் கொலாஜன் அப்படின்னு சொல்கிறது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனில் நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படின்றது நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து இதை ஈஸியான ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரி பண்ணி போய்க்கலாம். இதில் வந்து மெஷர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான டோசேஜ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஷியஸ் டேஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வலிமையான எலும்பு அப்புறம் நமக்கு வந்து ஆரோக்கியமான ஸ்கின்னு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொலாஜன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா கொலாஜனுடைய உற்பத்தி கம்மியாகும் போது எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொலாஜன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது ஆஃப்டர் மெனோபாஸ், இந்த 35+ 40+ அபவ் இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்து கிராஸ் ஆகிற விமன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல அந்த கொலாஜனுடைய ப்ரொடெக்ஷன் கம்மி ஆகும்போது எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள், ஸ்கின்ல அந்த எலாஸ்டிசிட்டி கம்மியாகிறது எல்லாமே அதிகமாக அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தான் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 வயசில் இருக்கும்போது 100% கொலாஜன் அப்படின்றது நம்ம பாடியில் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும், உற்பத்தி ஆகும். இதே நம்ம 30 ஏஜ் கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 80% நம்ம உடம்புல கொலாஜனுடைய லெவல் அப்படின்றது கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம 40 இயர்ஸில் இருக்கும்போது 60% கொலாஜன் குறையுது. அதே போல் 50 ஏஜ் கிராஸ் ஆகிற ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் பார்த்தீங்கன்னா 40% கொலாஜனுடைய ப்ரொடக்ஷன் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் 60 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற ஒவ்வொருத்தருக்கும் 20% மட்டும்தான் உடம்புல கொலாஜனுடைய உற்பத்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது எலும்புகளுக்கு வலிமைக்கு தேவையான கொலாஜனுடைய ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எலும்புகள் ஒன்றோட ஒன்று உராயும் போது கண்டிப்பாக எலும்பு தேய்மானம் அப்படின்றது ஏற்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூட்டுகளும் பார்த்திங்கன்னா தேய்மானம் ஏற்படுறதுக்கு காரணம் கொலாஜன் ப்ரொடக்ஷனுடைய
அந்த கம்மியான லெவல் தான் சொல்கிறாங்க. ஸோ மூட்டுக்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சாஃப்டான மெல்லிஸான தின் லேயரில் பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் அப்படின்றது இருக்கும். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா கொலாஜன் அப்படின்றது இருக்கும். அதில் தான் சினோவியல் ஃப்ளூட் அப்படின்ற ஒரு லூப்ரிகேஷன் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்புகள் வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகும்போது அதுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இதே நம்ம ஜாயின்ட் மூமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கிறதுக்கு எல்லாமே இதனுடைய ப்ரொடக்ஷன் தான் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இதே இந்த கார்டிலேஜில் பார்த்தீங்கன்னா போன்ஸில் வந்து அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா எலும்புகளுக்கு இடையில் இன்ஃப்ளமேஷன்ஸ், வீக்கம், வலி வர்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இந்த ப்ராடக்ட் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2வது இடத்துல காமனாக பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா 10ல் 4% மக்களுக்கு இந்த ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் எலும்பு தேய்மான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கெல்லாம் இந்த ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா பெயின், யாருக்கெல்லாம் எலும்புகளில் அதிக பெயின் இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸோடைய அறிகுறிகள்னு சொல்கிறாங்க. அதே போல் எலும்புகள் ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கிறது, ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு பக்கத்தில் வலி ஏற்படுறது, அது மட்டும் ஜெனட்டிக் இஷ்யூஸ்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க. அதே போல் ரொம்ப நமக்கு அசைவு தன்மை, ரொம்ப ஸ்வெல்லிங் ஆகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால் ஓல்ட் ஏஜ் பீப்புள், ஒபிசிட்டி அதிகமாக இருக்கிறவங்க, ஜாயின்ட் பெயின்ஸில் அடிப்பட்டவங்க, ஜெனட்டிக் இஷ்யூஸ், இதுக்கு முன்னாடி யாருக்காவது வீட்டில் ஜெனட்டிக்காக யாருக்காவது எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னாலும் நமக்கு வர சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ்னால வரலாம், போன் அப்படின்றது அடிப்பட்டால் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடியதே பார்த்திங்கன்னா கொலாஜன் தான். இந்த கொலாஜனுடைய எலாஸ்டிசிட்டி நம்மளுடைய ஸ்கின்ல கம்மியாகும்போது என்ன அப்படி ஆகும் அப்படின்னா ஸ்கின்ல பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் அப்படின்றது ஏற்படும், சீக்கிரமாக வயதான தோற்றம் அப்படின்றது அதிகரிக்கும், ஸ்கின்ல அந்த ஹைட்ரேஷன் ஈரப்பதம் அப்படின்றது கம்மியாகும். ஸோ ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கொடுத்து ரொம்ப ஈவன் டெக்ஸ்சரில் ஸ்மூத்னிங்காக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனுடைய ஹெல்ப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திசுக்கள் அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு கொலாஜன் அப்படின்றது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் கொலாஜன் அப்படின்னு சொல்லும்போது பிளான் பேஸ்டு கொலாஜன் மட்டும்தான் ஃப்யூச்சரில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2025 2030 பார்த்தீங்கன்னா 51% அப்படின்றது ரொம்ப லீடிங்கில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எத்திக்கல் அண்டு குருவல்ட்டி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், இதை நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியனில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவும் நமக்கு ஹைஜீனிக்காக நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வெஜ் கொலாஜனில் விட்டமின் சி, சிலிக்கா, அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து நேச்சுரலாக நம்ம உடம்புல கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெஜ் கொலாஜன் அப்படின்றது ஈஸியாக நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும். நான்வெஜ் ஆட் பண்ண கொலாஜன் அப்படின்றது சீக்கிரமாக நமக்கு பிளாட்டிங் அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். பட் நம்ம கொலாஜன் அப்படின்றது ஈஸியாக நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஜ் கொலாஜன் அப்படின்றது பிளான் பேஸில் ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கிறதுனால அட்வான்ஸ்டு ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 67% நார்மலாக இருக்கக்கூடிய அதர் கொலாஜனை விட 67% மோர் சோர்சஸ் அப்படின்றது நம்ம கொலாஜனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து விட்டமின் சி அப்படின்றது அதிகமாக இருக்குது. 100% நமக்கு வெஜிடேரியன் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த நான்வெஜ் கொலாஜன் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அனிமல் பேஸ்லேருந்து வந்து தயாரிப்பாங்க. பட் நம்மளோடது பிளான் பேஸ்டில் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி ஆட் பண்ணி தயாரிச்சிருக்காங்க. பயோ அவைலபிலிட்டின்னு பார்க்கும்போது அது மாடரேட்டாக இருக்கும். நம்மளோடது ஹையாகவும் ஃபாஸ்டராகவும் நமக்கு வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும் நம்மளுடைய பாடியில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
நான்வெஜ் கொலாஜன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பேருக்கு அது செட் ஆகாமல் அலர்ஜி ஏற்படலாம். நம்மளுடைய வெஜ் கொலாஜன் அப்படின்றது நமக்கு வந்து அதில் எந்தவித அலர்ஜியுமே நம்ம எடுத்துக்கும் போது ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சல், எல்லாருமே இதை வந்து லிமிட்டட் இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நார்மலாக கொலாஜன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வெளி மார்க்கெட்டில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கும் போது சீக்கிரமாக நமக்கு வந்து அமினோ ஆசிட்ஸாக அப்சர்வ் ஆகி அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சி ப்ரோலைனாக நமக்கு வந்து பாடியில் வந்து அப்சர்வ் ஆகி அது ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் நம்மளுடைய வெஜ் கொலாஜன் அப்படின்றது அமினோ ஆசிட்ஸ் டைரெக்டாகவே அப்சர்வேஷன் ஆகி நமக்கு வந்து சீக்கிரமாகவே நமக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஏற்படுது. ஸோ அதனால் ஈஸியாக நமக்கு வந்து அப்சர்வ் ஆகக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இதில் இருக்கிறதுனால 67% அதர் கொலாஜனை விட ஃபாஸ்ட் எஃபெக்டிவாக நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ப்ரீசியஸ் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் ஆட் பண்ணி ஜெனரிட்டிக்கலாக பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷன்ஸ், இந்த மூட்டுக்களுக்கு இடையில் இந்த வீக்கம், வலி, அடிப்பட்ட மாதிரி ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப மறுத்து போகிற மாதிரி வலி வரும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெஜ் கொலாஜன் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நார்மலாக நமக்கு வந்து ரியலாக நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய உண்மையான கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து உற்பத்தி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரோஸ்பின் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பெயினை ஃபஸ்ட்டு நமக்கு குறைச்சி கொடுக்குது. ஜாயிண்ட் ஹெல்த்தை வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அந்த ஸ்டிஃப்னஸை வந்து நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்குது. விட்டமின் சி அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து அந்த மூட்டுக்களுக்கு இடையில் அந்த கொலாஜனுக்கு இடையில் சுரக்கக்கூடிய அந்த சினோவியல் ஃப்ளூரலுக்கு வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் இந்த கொலாஜன் அப்படின்றது நமக்கு ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய வலிகள், இன்ஃப்ளமேஷன்ஸ், வீக்கம் இதை நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸ்டிஃப்னஸ்லாம் நல்லாவே நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சருமம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. சீக்கிரம் ஏஜினிங் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, ஸ்கின்ல சுருக்கங்கள், ஹைட்ரேஷன்லாம் வந்து சீக்கிரமாக வந்து குறையக்கூடாது, ஏஜினிங் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். நேச்சுரல் சிந்தசிஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய மசிலுக்குமே பார்த்திங்கன்னா தசைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு சேஷெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 100 ml வாட்டரில் வந்து பர் டே 2 times கூட நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொலாஜன் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிபி ப்ரைஸ் 835 rupeesக்கு நமக்கு கிடைக்கும். எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 1190 rupees. பட் பிவி பார்த்தீங்கன்னா 27.83 பிவிக்கு கிடைக்கிது. ஸோ எக்ஸ்பர்ட்டோடைய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்டர்நேஷ்னல் அதர் பிராண்டில் இருக்கக்கூடிய நார்மல் கொலாஜன் அப்படின்றதுக்கும் நம்மளுடைய வெஜ் கொலாஜனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற பிராண்டட் கொலாஜனில் பார்த்தீங்கன்னா 5.45 கிராம் தான் பார்த்தீங்கன்னா கொலாஜன் இருக்கும். நம்மளுடைய வெஜ் கொலாஜனில் பார்த்தீங்கன்னா 6 கிராம் கொலாஜன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சோர்ஸஸ் இருக்கும், நம்மளோடது ஃபுல் வெஜ் சோர்ஸ். மற்ற கொலாஜன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷி ஸ்மெல் அப்படின்றது வரும், நம்மளோடது பார்த்தீங்கன்னா ப்ளசன்ட் ஸ்மெல் அப்படின்றது இருக்கும். ப்ரைஸ் வைஸும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிற ப்ரைஸ் வந்து வெளியே அதர் இன்டர்நேஷ்னல் பிராண்டில் 147 rupees. பட் நம்மளோட வெஜ் கொலாஜன் 115 rupees தான். ஸோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நான்வெஜ் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அனிமல் பேஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அது வந்து நமக்கு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிடையாது, நம்மளோடது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. நெக்ஸ்ட்டு அதில் வந்து மெஷர்மெண்ட் அப்படின்றது கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்மளோடது மெஷர் பண்ணியிருக்காங்க. கன்வீனியன்ட்டும் பார்த்திங்கன்னா 300 கிராம் ஜார் அப்படின்ற அளவுக்கு அங்கே கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோடது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சேஷெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் அப்படின்றது பிளான் பேஸில் நமக்கு வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. எத்திக்கலி வெஜிடேரியன் அப்படின்ற ஒரு பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சஸ்டைனபிளாக நமக்கு வந்து க்ளீனாக பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக எக்ஸலண்ட்டாக இந்த ப்ராடக்ட் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ, விஷ் வெல்.